Once again, would like to greet every one of you in the most precious and matchless name of our Lord and Savior Jesus Christ. For this second session of the first day of 3 days Zoom conference. இந்த ஜூன் மாதத்தின் கான்ஃபரன்ஸ் இந்த கூட்டங்களின் முதல் நாள் இரண்டாவது பகுதிக்கு உங்கள் யாவரையும் நமது அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா ஒப்பற்ற நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களோடு கூட இருப்பது நிமித்தம் எனக்கு பெரிய சந்தோஷம். It is a teaching and training seminar which is different from preaching. You know, there is difference between preaching and difference between teaching. So it's a teaching seminar, and we would like that you should also teach and train minimum 12 people, and then make it as like a nuclear reaction. Every 12 should also train another 12 people. Like this, it should be like a chain reaction in your respective church, in your respective geographical area. இந்த நிகழ்ச்சிகளானது இது ஒரு பிரசங்கிக்கிற ஒரு மேடையாகிறபடி இது பயிற்சி கொடுக்கிற அநேக பயிற்றுவிக்கிற ஒரு நல்ல முயற்சியாக இருக்கிறபடியினாலே தலைவர்களாக தேவனுடைய ராஜ்யத்திலே நல்ல இதே ஒரு பயிற்சி நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். எப்படி ஒரு அணுகுண்டு செயல்படுகிறதோ அது போல நாம் ஒவ்வொருத்தரும் இன்னொரு 12 பேரை ஒரு சங்கிலி போல நாம் ஒருவர் பயிற்சி கொடுப்பதினாலே பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற முடியும். So I think you can see now the slide which is before you, that accepting our assignment. Many people in the church, you know, as I told you, the believer will just come and go. They are not fruitful for the church. They have not understood what exactly they have to do. Maybe because the church leader is also not teaching them properly. So they have to accept every born again children of God. Every person, those who have fulfilled the kingdom principle of taking baptism, water baptism, and are anointed with the Holy Spirit. It is their responsibility to do the assignment, to complete the assignment in the congregation. That is the mission of God. Hallelujah. Amen. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த திரையில நீங்கள் அடுத்த பாடத்தை பற்றி பார்த்திருப்பீர்கள். அது தெரியும். அதாவது தேவன் பணிக்கிற வேலைகளை எடுத்துக்கொள்வது, தேவன் பணிக்கிற வேலையை நாம் நமதாக்கி கொள்வது என்பதுதான் அடுத்த பாடம். நான் துவக்கத்திலே சொன்னது போல அநேகர் சபைக்கு வந்து போகிற ஒரு விசுவாசி, அதாவது விசுவாசியில கூட பாதி விசுவாசி என்ற நிலைமையிலே தான் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி இருப்பதற்கான காரணம், ஒருவேளை அவர்கள் நடத்துகிறவர்கள் சரியாக விசுவாசிகள் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு போதிக்காததனால் கூட அவர்கள் அப்படி இருக்கலாம். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்ட நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகள் என்கிற பரிபூர்ணமான ஒரு நிலைமையிலே இருக்கிறதற்கான ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், தேவன் நமக்கு பணித்திருக்கிற முக்கியமான அவருடைய காரியங்களை நாம் நமது ஆக்கிக் கொள்ள வேண்டும், நம்முடையதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. We have to teach them, number one, to every born again Christians, we are put on the earth planet to make contribution in accordance with the book of Ephesians, 2nd chapter, 10th verse. Number two, we are created to serve God, book of Jeremiah 1:5. Number three, we are saved to serve God. God has even chosen us before the formation of this earth planet, before the foundation of this earth planet, if you read in the book of Timothy. Glory to God. Hallelujah. And then we are called to serve God. It is not only the job and responsibility of the church pastor or the church leader, it is the responsibility of every born again children of God, every water baptized holy communion member of the congregation. It is their responsibility. Yes. எபேசியர் 2:10 படி நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நாம் தேவனுடைய இந்த பூமியிலே நடப்பிக்கும்படி அவர் உலகத்துக்கு முன்பாகவே நம்மை முன்குறித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 1:5 படி
நாம் தேவனுடைய ஊழியர்களாக இருக்க, அவருக்கு பணி செய்ய, அதன்படி உலகத்தில் செய்ய ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு வேலையை செய்யும்படி, அவருடைய சுவிசேஷத்தை பறைசாற்றும்படி, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி 1 பேதுரு 2:9 தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயிருக்கிறோம். Glory to God. Hallelujah. We are, if suppose some people are stopping on the halfway. Why I say half believer? Because sometimes people go to the crusade and their heart is broken and they accept the Lord. But then when they accept the Lord, they may say that we are now born again, but that is just not sufficient. They have to fulfill the kingdom principle of taking baptism and getting anointing of the Holy Spirit. So then when they are mature, they are becoming the new creature in the Lord. For all of them, those who are the Holy Communion member, because they are the member of the body of Christ, they have to perform in the church all these duties. Number one, they should know that they have come to this earth planet to give the contribution to the congregation. They are created by God even before the earth planet, even before they have come in the womb of the mother.